திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவுல சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. ஆதியனே அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்துக்கு காரணமான முதல்வனே. அந்தம் நடுவாகி அல்லானே, தோற்றம் நிலை ஒடுக்கமாகிய இந்த நிலைகளையெல்லாம் கடந்தவனே. அதாவது உலகங்கள் தோன்றுவதற்கும் நிலை பெறுவதற்கும் ஒடுங்குவதற்கும் காரணமாக இருப்பவனே. ஆனா இந்த தோற்றம் நிலை ஒடுக்கம் இது எதுவும் இறைவனுக்கு கிடையாது. இந்த உலகத்துல நம்ம பார்க்குற எல்லா பொருட்களுக்கும் தோற்றம் இருப்பு அழிவு என்ற 3 நிலையும் இருக்கும். அந்தம் அப்படின்னா முடிவு நிலை, முடிவு நிலைக்கு முன்னாடி நிலைய நடுவு நிலை அப்படின்னு சொல்றோம். நடுவு அந்தம் இந்த 2 நிலைகளும் இல்லாத பொருட்களே உலகத்துல இல்லை. இந்த பிரபஞ்சம் கூட இப்படித்தான் பல கோடி ஆண்டுகளா இருந்து வருது. அப்புறம் ஊழி காலத்துல, அதாவது அழிவு காலத்துல அழிஞ்சு மறுபடியும் உற்பத்தி காலத்துல பல வடிவங்களை பெறுது. இந்த தோற்றம் இருப்பு அழிவு என்ற 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஜடப்பொருள் எதுவும் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. அப்போ இந்த பொருட்களின் தோற்றத்துக்கும் இருப்புக்கும் அழிவுக்கும் யார் காரணம்? இறைவன் தான். ஏன் மாணிக்கவாசகர் ஆதியனே அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். ஆதியன் அப்படின்றத கேட்டோடனே நமக்கு என்ன தோணுது? எல்லாத்துக்கும் முன்னாடி, அதாவது முதல்ல தோன்றியவன் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா அது தவறு. ஏன்னா அவருக்குத்தான் தோற்றம் இல்லை, முடிவில்லை, பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, இது எல்லாத்தையும் கடந்தவன் தான் இறைவன். அப்போ ஆதியனே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொன்னதன் அர்த்தம் பழமையானவனே. இதைத்தான் குறிக்குது. இதைத்தான் மாணிக்கவாசகர் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட அப்படின்னா காந்தமாடி வழிய வந்து என்னை ஈர்த்து கொண்டாயே எம் பெருமானே. இறைவனை எந்தை அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. எந்தை அப்படின்னா என் தந்தை, என் அப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்பா என்ன பண்ணுவாரு? மனம் போன போக்கில் செல்லும் மகனை தடுத்து நிறுத்தி தன்வழிப்படுத்துவர் தான் அப்பா. அதனால எந்தை பெருமானே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. தீவிர சிவபக்தரான மாணிக்கவாசகர் திருவாதூர்ல பிறந்து பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராகி குதிரை வாங்குறதுக்கு தான் போறாரு. அவர் உலகியல் வாழ்க்கையில இருக்காரு தவிர துறவியா போகணும்னு எப்பவும் அவர் நினைக்கல. அவரு